அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவு 121 தவறான புரிதல் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சில சமயம் நமது நெருங்கிய நட்புகள் உறவுகள் நம்மிடம் திடீரென கோபமாக பேசுகிறார்கள். நம் மனம் நோகும்படி பேசிவிடுகிறார்கள். அந்த சமயம் நாம் தடுமாறுகிறோம், பேசியவரிடம் கோபித்துக் கொள்கிறோம், தவறு எங்கே என தேட தவறுகிறோம். ஒரு சில மணி நேரங்கள், சில சமயம் நாட்கள் கடந்து நம்மை பற்றி பேசியவரிடம் நேரடியாக ஏன் அப்படி பேசினீர்கள் என கேட்டார் சிலர் விளக்கம் சொல்லக்கூடும். பலர் அவர்கள் கேட்ட அறிந்த செய்திகளே முற்றிலும் உண்மை எனும் அடிப்படையில் நம்மிடமிருந்து விலகி நிற்கக்கூடும். உண்மையில் ஒன்று நாம் உதவியிருப்போம் அல்லது அவரிடமிருந்து உதவி பெற்றிருப்போம். எது எப்படியானாலும் உண்மையை அறிந்து தெளிந்து கொள்வது நமது கடமையாகின்றது. அன்றைய காலங்களில் நம்மிடம் தவறு இல்லை என்பதை சொல்ல உறவுகள் நட்புகள் மூலம் முயற்சிப்போம். நாளடைவில் கடிதம் தொலைபேசி என மாறியிருப்போம். கடிதம் எழுதுதல் சிறப்பான அணுகுமுறை, அழிந்து வரும் ஒரு நல்ல பழக்கத்தை புதுப்பிக்கும் முறை. இப்போது வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என உடனுக்குடன் செய்திகளை பரிமாறும் முறை உள்ளது. அவ்வாறு இருக்கும் போது நம் புரிதலை கருத்தினை நம்மை அந்த ஒருவர் புரிந்து கொள்ள தயார் இல்லை என்கின்ற போது நாம் என்ன செய்ய முடியும்? நம் தரப்பு நியாயத்தை நம் நிலையை எடுத்துச் சொல்ல முயன்றோம் எனும் அளவில் மனதிருப்தி கொள்ள வேண்டும். உண்மையை புரிய வைக்க முயற்சித்தோம் என்பது முயற்சி செய்யாமல் இருந்ததை விட மிகவும் மேலானது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான புரிதலை நீடித்துவிட நாம் துணை போகக்கூடாது. தவறான புரிதலால் பல குடும்பங்கள் சிதிலமடைந்து உள்ளன என்பதை நாம் மனதில் கொண்டு செயல்படுவோம். சிறப்பான வாழ்க்கை வாழ முயற்சிப்போம். தவறான புரிதலை வேரோடு அறுப்போம். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கருத்தினை தெரிவியுங்கள், சந்தாதாரர் ஆகுங்கள். அப்படியே மணிக்குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.